ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிகேஸ் மேத் ஷோ. நான் உங்கள் டிகே. உங்களுக்கு மேக்ஸை சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெக்சர் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெக்சரில் நம்ம ஏன் இந்த சாப்டரை படிக்கணும், அதுக்கப்புறம் இந்த சாப்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா என்னது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சப்போஸ் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக லெக்சர்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெக்சரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த லெக்சரில் நான் ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அதை தாண்டி வேறு எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஸோ நீங்கள் கான்செப்ட்ஸ் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த லெக்சரை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மேட்ரிசஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற சாட் ஜிபிடி, ஜெமினை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயுமே மேட்ரிசஸ் தான் ரொம்ப பேஸாக இருக்கும். அதே மாதிரி மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எல்லாத்துலேயுமே மேட்ரிக்ஸ் தான் பேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ அப்படிங்கிறது நிறையா இமேஜஸ் சேர்ந்தது. அண்ட் இமேஜஸ் அப்படிங்கிறது நிறையா பிக்சல் சேர்ந்தது. ஒரு பிக்சல்ஸுமே மேட்ரிக்ஸால் தான் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ தேர்ட் திங், இன்ஸ்டாகிராம் ஃபில்டர்ஸ். நம்மள எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கு பின்னாடியும் மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் திங், ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்லேயுமே மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஃபியூ வெல் நோன் எக்ஸாம்பிள்ஸ். அதனால் இதை மட்டும் சொல்லியிருக்கேன். இது போக இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ எதுக்காக நான் மேட்ரிக்ஸை படிக்கணும்? நீங்கள் ஒருவேளை ஃப்யூச்சரில் ஒரு இன்ஜினியரோ, ஒரு மேத்தமெட்டிஷியனோ, ஒரு ஆர்கிடெக்டோ ஆகுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் டெக்னிக்கலாவோ இல்லை டேட்டா கூட ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சப்போஸ் இல்லை நீங்கள் நான் ஒரு டாக்டர் தான் ஆக போகிறேன், எனக்கு எதுக்கு மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டாக்டர் ஆனதுக்கப்புறமா ஃபர்தராக நீங்கள் மெடிக்கல் ப்ளஸ் ரொபாட்டிக்ஸோடு சேர்ந்து, அதாவது ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர் ஆகலாம், அல்லது உங்கள் ஃபீல்டுலேயே ரொபாட்டிக்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் மேட்ரிக்ஸோடைய நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நான் மேத் ஃபீல்டாக இருந்தாலும் கூட நீங்கள் சப்போஸ் அதில் டெக்னாலஜியை இன்கார்பரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ரிக்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த சாப்டரை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இப்போ நான் இந்த சாப்டரை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனை கொடுத்துட்டேன். இப்போ மேக்ஸை பற்றி ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இப்போ நீங்கள் எப்படி டான்ஸிங், சிங்கிங் இந்த மாதிரி ஆர்ட் இருக்கோ, அதே மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். ஸோ இந்த ஆர்ட்டுக்கெல்லாம் இருக்கிற காமனான விஷயம் என்னது அப்படின்னா, நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆர்ட்டில் அதிகமாக ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ இது காமனான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேக்ஸை கார் ஓட்டுற மாதிரின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் கார் டெய்லி ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளாக இன்னும் பெட்டராக கார் ஓட்ட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி தான் மேக்ஸ்லேயும் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டே ஆக உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் 1 இயர் பிரேக் விட்டுட்டு திருப்பி கார் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? திருப்பி பழையபடி கொஞ்சம் ஸ்டக் ஆகும்ல. அதே மாதிரி தான் மேக்ஸிமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் கேப் விட்டுட்டு திருப்பி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஸ்டக் இருக்க தான் செய்யும். பட் இட் இஸ் காமன். அது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பழையபடி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே டிப் என்னது அப்படின்னா, நம்மளுடைய லெக்சர்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுங்கள், மேக்ஸை பெட்டராக கற்றுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட எல்லா டவுட்ஸையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ தீபக். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.